ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பொரியலுக்கு வந்து ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் அப்படி இல்லைனா பச்சை கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா அதில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணியாச்சு. இந்த பொரியலுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனெல்லாம் ஆக வேணாம், இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த புளி ரசம் வைப்பாங்கள்ல அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க எதுவுமே வேணாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சிரும் இல்லையா, அது அந்த சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூளும் போட்டு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு. குழம்பு எதுவும் இல்லைன்னா கூட கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சாலே கத்திரிக்காய் சூப்பராக வெந்துடும். அதுவும் இது வந்து சின்ன பிஞ்சு கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம், அந்த எண்ணெயிலே வந்து வெந்துடும். கடைசியாக வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக ரெடியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.